2 தினங்களுக்கு முன்பு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து பாதிப்படைஞ்சவங்க உயிரிழந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முதல் கட்ட காவல்துறை தகவல் டயாபகிராம் மூலியமாக தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த டயாபகிராம்னா என்னன்னு சொல்லி ஃபைன். டயாஃப்ராம்னா இது வந்து ஒரு மசில் லேயர் which lies between thoracic and abdominal cavity just below the lungs. நுரையீரலுக்கு கீழே ஒரு மசில் லேயர் இருக்குது, அதுதான் டயாஃப்ராம் அப்படின்னு சொல்லுவோம். டயாஃப்ராமோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் ப்ரீத்திங். நம்ம சுவாசிக்கும் போது காற்று உள்ளிழுத்து சுவாசிக்கும் போது அந்த டயாஃப்ராம் விரிவடையும், காற்றை வெளியே விடும்போது அது வந்து சுருங்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரீத்திங். இப்போ வந்து டயாஃப்ராம் வந்து இன்ஜுரி ஏற்பட்டதுன்னா அதனால நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். டயாஃப்ராம் இன்ஜுரி ஏற்படுறதுக்கு மெயினான காரணம் ஒரு 80% ஆஃப் த கேசஸ் பார்த்திங்கன்னா பிளண்ட் ட்ரௌமானா எதிர்பாராத விதமாக அடிபடுறது. நம்ம விளையாடும் போதோ இல்லை சைக்கிள் ஓட்டும் போதோ இல்லை ஒரு ஹைட்லேருந்து கீழே விழுகும் போதோ அப்டோமினல் கேவிட்டி தொராக்சிக் கேவிட்டியில் அடிபடுறதுனால இந்த டயாஃப்ராம் வந்து பாதிப்படையும். டயாஃப்ராம் பாதிப்படையும் போது இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்மளுக்கு எதுவும் சிம்டம்ஸ் அவ்வளோவா தெரியாது, ஜஸ்ட்டு வலி ஜென்ரலைஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக என்ன ஆகும்னா சில பேருக்கு மூச்சு திணறல் வரும், நெஞ்சு வலி வரும், வயிற்று வலி வரும், மூச்சு திணறல் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கும், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். அதனால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இது சாதாரண வேறு டிசீஸ் போல் நம்மளுக்கு ஏதோ நெஞ்சு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைமில் இந்த டயாஃப்ராம் இன்ஜுரி ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா தசைநார் கிழிதல் ஏற்படும். கிழிதல் ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஹெர்னியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹெர்னியா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அப்டாமல் ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஆர்கன்ஸ், ஒரு ஓட்டை மூலமாக வெளியில் வர்றது தான் நம்ம ஹெர்னியான்னு யூஸ்வலாக சொல்லுவோம். நம்ம அப்டாமினலில் வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. இந்த மேலே வந்து அந்த டயாஃப்ராமில் ஓட்டை விழுகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அப்டோமனில் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த ஓட்டை மூலமாக தொராக்சிக் கேவிட்டி மார்பு பகுதிக்கு உள்ளார வரும். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்குலேஷன் சொல்லுவோம். அது ரொம்ப சின்ன ஓட்டை வழியாக அப்படி வெளியில் வர்றதுனால அதுக்கு ரத்த ஓட்டம் ஏற்படாமல் அது வந்து நெறிதல் ஏற்படும். ரத்த ஓட்டம் ஏற்படாமல் இருக்கிறதுனால அந்த உறுப்புகளோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும். சில நேரம் அந்த ரத்த ஓட்டம் ப்ரொலாங்டாக பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால பெர்ஃபரேஷன் சொல்லுவோம். அந்த உறுப்புகளில் கிழிதல் ஏற்பட்டு அதனால் பக்க விளைவுகள் நிறைய ஆகும். இந்த கிழிதல் மூலமாக ஹெர்னியேட் ஆகி மேலே வர்றதுனால இட் வில் கம்ப்ரஸ் த லங்ஸ். அது வந்து லங்ஸை அழுத்துறதுனால லங்ஸில் வந்து டென்ஷன் நியூமோதொராக்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். அதே இது ஹார்ட்டுக்கு வெளிப்பகுதியில் வந்து பெரிகார்டியம் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது. அது ஹார்ட்டை வந்து அழுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டில் வந்து கார்டியாக் டம்பனேட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். அதனால என்ன ஆகும்னா ஹார்ட்டு சுருங்கி விரிகிறது வந்து கம்மியாகும். சுருங்கி விரிகிறது கம்மியாகிறதுனால சர்க்குலேட்டரி கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்குலேட்டரி கொலாப்ஸ்னால என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது, தடைபடும். அப்நார்மல் ஹார்ட் ரேட் ஆகும். ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகிறதுனால சில பேருக்கு அது உயிரிழப்பு கூட ஏற்படலாம். சார், இப்போ இவங்க உயிரிழந்தவங்க வந்து ஒரு விளையாட்டு வீரர் சார். ஏற்கனவே இந்த பிரச்சனை வச்சுக்கிட்டு அவங்க விளையாடி இருக்காங்க. இதனால என்ன நடந்திருக்கும் சார்? சொல்ல முடியாது, நம்ம எதுவும் பார்த்து தான் அதை வந்து பர்டிகுலராக சொல்ல முடியும். இந்த இது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன். எல்லோரும் நிறைய பேர் கீழே விழுவாங்க, யாராவது ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி டயஃப்ராமேட்டிக் இன்ஜுரி வரும். அப்படி இன்ஜுரி வந்துருச்சுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் அதை டயக்னோஸ் பண்ணோம்னா நம்ம சர்ஜரி மூலமாக அதை சரி பண்ணோம்னா 100% அவங்க ரெக்கவரி ஆயிடுவாங்க. சில பேருக்கு வந்து இனிஷியல் 24 ஹவர்ஸில் நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிம்டம்ஸ் வந்து ஒரு இதாக இருக்காது, கலவையான சிம்டம்ஸாக இருக்கிறதுனால. ஸோ சில பேர் வந்து அதை வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியாது. இதை டயக்னோஸ் பண்ணணும்னா சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இல்லை தொராக்கோஸ்கோப்பின்பாங்க. ஒரு டியூப்பை வந்து செஸ்ட்டு இதில் போட்டு உள்ளார பார்க்குறது என்ன டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். இது டயஃப்ராமேட்டிக் ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்ஜரி பண்ணுறது மூலமாக 100% அதை சரி பண்ணலாம். என்ன ஏஜில் அது பாதிக்கும் சார்? இது ஏஜ் க்ரைட்டீரியாலாம் ஒன்றும் இல்லைங்க, யாருக்கு வேணாலும் பாதிக்கலாம். ஸோ இது வந்து 2 விதமாக நாங்கள் சொல்லுவோம் இந்த இன்ஜுரியை. ஒன்று வந்து நான் பெனிட்ரேட்டிங் இன்ஜுரின்னு சொல்லுவோம். இந்த பிளண்ட் ட்ரௌமா, கீழே நம்ம சைக்கிளில் இல்லை 2 வீலரில் போகும்போது கீழே விழுகிறதுனால அடிபடுறதுனால வர்றது, சில நேரம் விளையாடும் போது கீழே விழுந்து அடிபடுறதுனால வர்றது, அது நான் பெனிட்ரேட்டிங் ட்ரௌமான்னு சொல்லுவோம். இன்னொரு காஸ் பார்த்திங்கன்னா பெனிட்ரேட்டிங் ட்ரௌமா, கன் ஷாட் இன்ஜுரி இல்லை ஸ்டாப் இன்ஜுரி, யாராவது கத்தியால் குத்திட்டாங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதனால இந்த மாதிரி ஏற்படலாம். யாருக்கு வேணாலும் இது ஏற்படலாம், வயசு வித்தியாசம் கிடையாது. அப்போ சாப்பாட்டால் இது நம்ம வந்து அவங்க வந்து சொன்னாங்க சார் முதல் கட்ட தகவல். அதுக்கப்புறம் காவல்துறை இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ விளையாட்டு வீரர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா முதல்ல அவங்க இல்லை, இது விளையாட்டு வீரர்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் விளையாடும் போது ஏதாவது எதிர்பாராத விதமாக அவங்க மார்பு பகுதியிலையோ வயிற்று பகுதியிலையோ ஏதாவது அடிபட்டாலோ, அடிபட்டதுக்கு அப்புறம் வித்தின் ஒரு
ஒரு 5 to 6 ஹவர்ஸில் உங்களுக்கு மார்பு பகுதியில் வலி அதிகமானாலோ வயிற்று பகுதியில் வலி அதிகமானாலோ மூச்சு திணறல் படபடப்பு இல்லை வேறு மயக்கம் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக டாக்டரோட அட்டென்ஷன் சீக் பண்ணுறது நல்லது. அந்த இதுவே கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார், அந்த மார்புக்குள்ள கீழே பகுதி. ஆமாம், அது வந்து வெறும் ரொம்ப தின் லேயர் தான், அது தின் லேயராக தான் இருக்கும். மசில் வந்து ரொம்ப தடிமனமாக இருக்காது, ரொம்ப தின் லேயராக தான் இருக்கும். ஸோ எனி ட்ரௌமா டு செஸ்ட் வால் அண்ட் அப்டமன் அந்த இது கிளியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது சின்ன வயசுல இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடுறதால இது நம்ம பார்க்காம விட்டனாலும் பின்னாடி இதுக்கான விளைவு அவ்வளோ இதாக இருக்காது. இப்போ சின்ன வயசில் வந்து அது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா வித்தின் ஒரு 24 to 48 ஹவர்ஸில் நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரியும். ஸோ அதனால் வந்து இது வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி இருந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் லிவரில் ஏதாவது ஆப்சஸ் சீல் கட்டி இருக்குன்பாங்க, அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் அந்த டயஃப்ராம் இரிட்டேட் பண்ணி அதனால வரலாம். அண்டர்லேயிங் ஏதாவது டிசீஸ், நர்வ் டிசீஸு, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், அமியோட்ராபிக் லேட்ரல் ஸ்க்ளரோசிஸ், ஏஎல்எஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருந்தால் ப்ராப்ளம் வரலாமே வெளியே ஆல் ஆஃப் அ சடன் இது வராது. இந்த மாணவி உடனே சிகிச்சை மேற்கொண்டிருந்தா ஒருவேளை உயிரிழப்பு தவிர்த்து காப்பாற்றியிருக்கலாம், கண்டிப்பாக காப்பாற்றியிருக்கலாம். ஆல்ரெடி அவங்க ட்ரெயின்லேருந்து வரும்போது ஏதோ ஒரு டாக்டர் பார்த்து அவங்கள அட்மிட்டாக சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து அது சாதாரணமாக நினச்சனால அது உயிருக்கு ஆபத்தாக ஏற்பட்டிருக்கலாம். இது அந்த வயிற்று வலி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அது மார்பிலிருந்து கீழே வர விஷயம். ஏன்னா அந்த குடல் அந்த இப்போ லெஃப்ட் சைடு அடிபட்டு அந்த டயஃப்ராமேட்டிக் டேர் இருந்ததுன்னா நம்ம குடல் அந்த எல்லாமே மேலே வரும், மேலே ஹெர்னியேட்டடாக வரும். அதனால அவங்களுக்கு சிம்டம்ஸ் என்ன வரும்னா நெஞ்செரிச்சல், கொமட்டல், சாப்பிட முடியாமல் இருக்கிறது, அப்படியே ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் மாதிரி தான் அந்த சிம்டம்ஸ் காமிக்கும். சம்டைம்ஸ் இட் மே பி லேத்தல். நான்வெஜ் எடுத்தாலும் நம்ம அந்த மாதிரி சிம்டம்ஸ். நான்வெஜ்ஜுக்கும் டயஃப்ராமேட்டிக் இன்ஜுரிக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டு சிக்கன் ஃப்ரை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. போஸ்ட்மார்ட்டம் டெல்ஸ் இட் இஸ் ஏ டயஃப்ராமேட்டிக் டியர்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி தான்.